உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்எஸ் கிரேட் ஹண்டர் சவுத் கொரியாவை சேர்ந்த கிம் ஜுன்னு. எல்லாரையும் டஞ்சன்ஸ்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துற ஒரு ஹீரோ. ஆனா ஒரு சம்பவத்தால எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. கண்ணு முழிச்சு பார்த்தா இந்த எஸ்எஸ்எஸ் கிரேட் ஹண்டர் ஒரு சாதாரண கிளீனர் ஆயிட்டாரு. இத்தனை வருஷமா அன்லாக் பண்ண பவர்ஸ் எல்லாம் போச்சு. எஸ், சேனல்ல கொஞ்சம் வெரைட்டி இருந்தாதான் உங்களுக்கும் போர் அடிக்காது, எனக்கும் போர் அடிக்காதுன்னு தோணுச்சு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்சய பாரதி. இன்னைக்கு நான் சொல்ல போற வெப்டூனோட நேம் த டஞ்சன் கிளீனிங் லைஃப் ஆஃப் அ ஒன்ஸ் ஜீனியஸ் ஹண்டர். இந்த ஸ்டோரியை எழுதுனது டால்பீட் அண்ட் இந்த அழகான ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் கோலியோடது. ஹண்டர் கிம் ஜுன்னு உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்எஸ் கிரேட் ஹண்டர் ஆனதை நினைச்சு எப்படி ஃபீல் பண்றீங்க? கொரியாவோட டாப் ஹண்டரான ஒரு வருஷத்திலேயே நீங்க இந்த அச்சீவ்மெண்ட்டை ரீச் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இன்டர்நேஷனல் அசோசியேஷன்ல இருந்துலாம் ஆஃபர் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க, உண்மையா? அடுத்த டஞ்சன் அல்ட்ரா ஹை ரிஸ்க் டஞ்சன், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆஸ்பைரிங் ஹண்டர்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அப்படின்னு சுத்தி பொதுமக்களும் பிரஸும் நம்ம ஹீரோட்ட கொஸ்டின் மேல கொஸ்டினா கேக்குறாங்க. ஹீரோ அண்ட் அவரோட டீம் இப்போ ஒரு டஞ்சனை கிளியர் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அதை எப்படியோ கண்டுபிடிச்சு பிரஸ் பொதுமக்கள் எல்லாரும் டஞ்சன் வாசலுக்கே அவரை பாக்குறதுக்கு வந்துட்டாங்க. நார்மலா ஜுன்னு பிரஸ்டெல்லாம் பேச மாட்டாரு, ஆனா இன்னைக்கு பேசுறாரு. ஐம் சாரி, ஏன்னா இப்ப இந்த கான்கெஸ்ட்ல நான் கான்சென்ட்ரேட் பண்றது தான் நல்லது அப்படின்னு ஜுன்னு சொல்ல, அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சோகமா பார்க்க, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், மக்களோட சேஃப்டி தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அது மட்டும் என்னைக்குமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு டஞ்சனை நோக்கி நடக்க தொடங்குறாரு. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹண்டர்னா நிறைய டியூட்டிஸ்லாம் இருக்கும் போல, அது இதுன்னு பிரஸ் மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன், ஹண்டர் கிம், அந்த கிளீனிங் டீம் அசல்ட் இன்சிடென்ட்டை பத்தி சொல்ல ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறான். ஜுன்னு என்ன அப்படின்னு திரும்ப, ஒரு டஞ்சன் கிளீனிங் ஸ்டாஃபை அடிச்சு போட்டீங்களே, அந்த இன்சிடென்ட்டை பத்தி சொல்ல ஏதாவது இருக்குதான்னு கேட்டேன். அந்த ஸ்டாஃபை செவுத்திலே தூக்கி அடிச்சீங்க போல அப்படின்னு கேட்க, ஜுன்னுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஓ, அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி பிரிட்டன் பண்ணலாம்னு நினைச்சீங்களோ? ஆனா நான் அதை பத்தி நிறைய கேட்டனே. அது மட்டும் இல்லாம நீங்க அட்டாக் பண்ணவரை எனக்கு பர்சனலா நல்லாவே தெரியும். வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஹண்டர்னா சும்மா இல்ல போல. எப்படி இவ்ளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு நியூஸ் ஹெட்லைன்ஸ்ல உங்க பேர் வராம தப்பிச்சீங்க அப்படின்னு அவன் கேள்வி மேல கேள்வியா கேட்க, மக்கள் எல்லாரும் பாத்தியா என்னெல்லாம் பண்ணிருக்கிறான்னு அப்படின்னு பேசிக்க தொடங்குறாங்க. இது ரொம்ப டிஸ்டர்பிங் ரூமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு டஞ்சனுக்குள்ள போறாரு. அப்பவும் இவன் சும்மா இல்லாம, என்னவோ எப்பவும் போல உங்களோட கான்கெஸ்டுக்கு ஆல் தி பெஸ்ட், வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஹண்டர் கிம் ஜுன்னு அப்படின்னு கத்துறான். ஜுன்னு ஃபுல் காண்ட்ல டஞ்சனுக்குள்ள போறாரு. உலகம் ஃபுல்லா அங்கேயும் இங்கேயும் டஞ்சன்ஸ் திறந்து உள்ள இருந்து மான்ஸ்டர்ஸ் வர தொடங்கிடுச்சு. அதனால அதை ஸ்டாப் பண்ண உலகம் ஃபுல்லா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் தொடங்கப்பட்டது. சவுத் கொரியால இதை மேனேஜ் பண்றது த கொரியா அசோசியேஷன் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஷார்ட்டா த அசோசியேஷன். சவுத் கொரியா அண்ட் அதோட மக்களை டஞ்சன்ஸ்ல இருந்து அப்புறமா அதுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறது தான் அவங்க வேலை. இந்த அசோசியேஷன் சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸ் இருக்கிறவங்கள ஒன்னு சேர்த்து 4 டீம்ஸ் உருவாக்குனாங்க. அண்ட் ஆபரேஷன் டீம்ஸ் தான் கான்கெஸ்ட்னு அழைக்கப்படும் டஞ்சன் மான்ஸ்டர் ஹண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஆபரேஷன் டீம்ல இருக்கிற எல்லாருமே ஹண்டர்ஸ். எல்லா ஆபரேஷன் டீம்ஸ்லயும் டீம் 1 தான் மோஸ்ட் இலீட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டஞ்சன்ல அவங்க கால் எடுத்து வச்சாங்கன்னா வெளியில வரும்போது அதை கிளியர் பண்ணாம வரமாட்டாங்க. அந்த ஆபரேஷன் டீம் 1ஓட லீடர் கிம் ஜுன்னு தான் இப்போ ஒரு சிவிலியன் சாதாரண மனுஷனை அட்டாக் பண்ணதா சொல்லி கான்ட்ரவர்சில மாட்டிக்கிட்டாரு. ஜுன்னுவும் டஞ்சன்லாம் கிளியர் பண்ணிட்டு கார்ல போகும்போது அவர் கான்ட்ரவர்சிஸை ரீட் பண்ணி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. அவன் யாரு அப்படின்னு டென்ஷனா காரை ஓட்டிட்டு இருக்கிற அவர் செக்ரட்டரி மிஸ் லீட்ட கேட்க, என்னாச்சு, அதான் கான்கெஸ்ட் நல்லபடியா முடிஞ்சிடுச்சே அப்படின்னு மிஸ் லீ சொல்ல, நான் உன்கிட்ட இந்த இன்சிடென்ட் என்ன நடந்தாலும் வெளியில லீக் ஆக கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு ஜுன்னு கேட்க, நானும் தேவையானதை பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அப்புறம் எப்படி இது வெளியில போச்சு, இன்டர்நெட்ல ஃபுல்லா இத பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு கத்திட்டு, சரி அவன் எந்த சேனல், டிஎம்சியா அஸ் வீக்லியா அப்படின்னு ஜுன்னு கேட்க, அவன் ஒரு ரிப்போர்ட்டர் இல்ல, அவன் ஒரு நோபடி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல, அப்புறம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஜுன்னு கேட்க, அவன் அந்த கிளீனிங் டீம் லீடர் பார்க் கியோன்டேயோட பையன்னு சொன்னான் அப்படின்னு அவங்க சொல்ல, ச்சே அப்படின்னு ஜுன்னு தலையில கை வைக்க, இப்ப அது மட்டும் பிரச்சனை இல்ல, நீங்க பாஸ்ட்ல பண்ண எல்லா விஷயங்களுக்கும் டெஸ்டிமோனிஸ் வெளியில வருது. இனிமேல் சிச்சுவேஷன் இன்னும் மோசமா தான் ஆகும். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க, உங்க ஷெட்யூலும் எம்டியா தான் இருக்குது
அப்படின்னு பொறுமையா மிஸ் லீ எக்ஸ்பிளைன் பண்ண, "இங்க பாருங்க மிஸ் லீ, என் எதிர்ல எவன் வந்தாலும் நான் அவன ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன்." அப்படின்னு ஜுன்னு கோவமா சொல்ல, "எனக்கு தெரியும்." அப்படின்னு மிஸ் லீ சொல்றாங்க. "அப்ப எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. எல்லாம் கைய மீறி போச்சுன்னா என் கெரியர் அவ்ளோதான்." அப்படின்னு ஜுன்னு சொல்ல, "நான் பாத்துக்கிறேன்." அப்படின்னு மிஸ் லீ சொல்றாங்க. நான் ஏதோ மிஷின்ட்ட பேசுற மாரி இருக்குது. என்னவோ, சேர்மன் என்ன சொன்னாரு? அப்படின்னு ஜுன்னு கேட்க, பெருசா எதுவும் இல்ல. அவரு இன்டர்நேஷனல் அசோசியேஷனோட ஆஃபர்ல பிஸியா இருக்கிறாரு. இந்த கான்ட்ரோவர்சிஸ்லாம் அமைதியாகுறது வரை வெயிட் பண்றது தான் நல்லது. அப்படின்னு மிஸ் லீ சொல்ல, ஜுன்னுவும் சேர்மனுக்கு என்கிட்ட பேச இஷ்டம் இல்லையா இருக்கும். யாருக்கு தெரியும்? என்ன ஃபயர் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நான் தான் அவர் இவ்ளோ பெரிய ஆள் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதனால இத இப்படியே விடமாட்டேன். அப்படின்னு சொல்ல, ம். அப்படின்னு மிஸ் லீ சொல்ல, "நீ ஏன் ரோபோட் மாதிரி பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு ஜுன்னு கேட்க, "கவலைப்படாதீங்க. உங்க பப்ளிக் இமேஜ் சரியில்லனாலும் உங்க ரேங்க் அப்படியே தான் இருக்குது. அதனால கிடைச்ச சான்ஸும் கைய விட்டு போகாது." அப்படின்னு மிஸ் லீ சொல்ல, ஏன்னா கொஞ்சம் முன்னால தான் சுத்தி ஒரே மக்கள் கூட்டம், பிரஸ் கூட்டமா இருந்தது. எல்லாரும் கிம் ஜுன்னு, கிம் ஜுன்னு அப்படின்னு ஜுன்னுவ செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. "எங்கள காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்க சேவியர்." அது இதுன்னு சந்தோஷத்துல கத்துனாங்க மக்கள். அவ்ளோ சப்போர்ட் ஜுன்னுக்கு. ஏன்னா அவரு தான் கொரியாவோட யங்கஸ்ட் ஹண்டர். கொரியாவோட ஃபர்ஸ்ட் எஸ் ரேங்க் ஹண்டர். உலகத்திலே அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்எஸ் ரேங்க் கிடைச்சது. கொரியாவோட பெஸ்ட் ஹண்டர் மட்டும் இல்லாம உலகத்திலேயே நம்பர் 1 ஹண்டர். கொரியன் அசோசியேஷன தாண்டி இன்டர்நேஷனல் ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்தே இவருக்கு ஆஃபர்ஸ்லாம் கிடைச்சிருக்கும். பட் இவ்ளோ அச்சீவ்மெண்ட்ஸும் ஒரு செகண்ட்ல காணாம போச்சு. கார்ல போயிட்டு இருக்கும்போதே, "ஆனா ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு மிஸ் லீ கேட்க, ஜுன்னுவும் அந்த கிளீனர் தான் ஃபர்ஸ்ட் அவர் காலர பிடிச்சாருன்னு சொல்ல, அவர் என்ன காரணத்துக்காக அப்படி பண்ணாருன்னு மிஸ் லீ கேட்குறாங்க. ஏன்னா சும்மாவே ஜுன்னுக்கும் கிளீனிங் டீமுக்கும் சுத்தமா ஆகாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் இதுவரை நடந்ததே இல்ல. ஜுன்னு அவருக்கு என்ன நடந்ததுன்னே ஒழுங்கா ஞாபகம் இல்லன்னும், அப்புறமா அந்த கிளீனர் பார்க் கியோன்டேவ பாத்துக்கிறேன்னும் சொல்றாரு. இப்படி பேசிட்டு போகும்போதே ஒரு வெள்ள ட்ரக் இவங்க காரை இடிக்க ஃபாஸ்டா வருது. ஜுன்னு கத்துறாரு பாத்து ஓட்டுன்னு. மிஸ் லீ பிரேக்க போட, ஜுன்னு அவரோட டைம் கண்ட்ரோல் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஆக்சிடென்ட்ல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஜுன்னு ஒரு செகண்ட் லேட் பண்ணியிருந்தா கூட அவ்ளோதான். ஜுன்னுவும் அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறானா என்ன? அப்படின்னு அந்த ட்ரக் டிரைவர திட்ட, மிஸ் லீ பயத்துல நடுங்கிட்டே, "தெரியல சார்" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன கடுப்பேத்தனோனே வரம் வாங்கிட்டு வந்திருப்பானுங்க போல. அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல ஜுன்னு கார்ல இருந்து இறங்கி போக, அவரு எதிர்பார்க்காத நேரம் நெறைய ட்ராப்ஸ் வந்து அவர கேப்சர் பண்ணுது. அவரால சுத்தமா அசையவே முடியல. இது ஜுன்னு மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கிற எக்ஸ்ட்ராடினரீஸ்க்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட ட்ராப். ஜுன்னு தப்பிக்க ட்ரை பண்ணும்போதே அவரு முன்னால, பின்னாலன்னு 2 ஒயிட் ட்ரக்ஸ் வந்து ஃபுல் ஸ்பீட்ல அவர டமால்னு இடிக்குது. சும்மா இடிச்சது மட்டும் இல்லாம 2 ட்ரக்குமே வெடிச்சிடுச்சு. என்னடா ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே ஹீரோ காலியான்னு பார்த்தா, அடிபட்டு அங்கங்க ரத்தம் வருது. ஆனா அவரு ஃபுல் கடுப்புல, "என் வாழ்க்கையிலேயே இதுதான் மோசமான நாள்." அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணவங்கள திரும்பி பாக்க, ஒருத்தர் 2 பேர் இல்ல. ஒரு பெரிய ஆர்ம்ட் ஃபோர்ஸே ஜுன்னு மேல ஓப்பன் ஃபயர் பண்றாங்க. இவங்க செம்மையா பிளான் பண்ணி தான் இந்த அட்டாக்க பண்ணியிருக்கிறாங்க. வேற எந்த ஹண்டர்னாலும் இந்நேரம் செத்திருப்பாங்க. ஆனா ஜுன்னு உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான ஹண்டர். ஸோ எல்லாரையும் 5 நிமிஷத்துல காலி பண்ணிட்டாரு. ஏன்னா இத விட மோசமான மான்ஸ்டர்ஸ்லாம் டஞ்சன்ல ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு ஜுன்னு. அதனால இந்த அட்டாக்ஸ்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படிதான் அவரும் நெனச்சாரு. ஆனா ஒருத்தன் ப்ளூ அயன்ல உருவாக்கப்பட்ட சூப்பர் பவர் சப்ரசர் டைட்டன நெத்தியில வைக்கிறது வர. டமால்னு ஒரு ஷாட். அவ்ளோதான். லங்ஸ், ஹார்ட், லிவர், பிரைன்னு எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கிரிட்டிக்கல் டேமேஜ் ஆகியிருக்குது. கார்டியாக் அரெஸ்ட் டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. அப்படின்லாம் சிஸ்டம் மெசேஜஸ் வருது. சிஸ்டம் ஜுன்னுவ ரிவைவ் பண்றதுக்கு இருக்கிற சான்சஸையும் கால்குலேட் பண்ணுது. ஆனா ஜுன்னுவோட டெத் தான் கன்ஃபார்ம் ஆகுது. அத்தோட அந்த யாருன்னே தெரியாத எனிமி காய்ஸ் ஜுன்னுவ பிரிட்ஜ்ல இருந்து தூக்கி கீழ போடுறாங்க. அப்பதான் ஜுன்னுவோட டெத்தால அவரோட ஒரு ஹிடன் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. அது என்னடா ஹிடன் ஸ்கில்லுன்னு பார்த்தா, ஸ்கில்லோட நேம் கர்மா. இந்த ஸ்கில் ஸ்லாஷ் அச்சீவ்மெண்டால ஜுன்னு 10 வருஷத்துக்கு பின்னால பாஸ்டுக்கு அனுப்பி வைக்கப்படுறாரு. ஜுன்னு இவ்ளோ நாள் சேர்த்த கர்மாவ பொறுத்து தான் அவரோட ஜாப் போஸ்டும் அலோகேட் பண்ணப்படுது. திடீர்னு பார்த்தா சுத்தி ஒரே சவுண்டா இருக்குது. அடுத்த டஞ்சனுக்கு இன்னும் 45 நிமிஷத்துல போகணும். இத யாராவது கிளீன் பண்ணுங்க. அது இதுன்னு நெறைய பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப யாரோ, "கிம் ஜுன்னு இந்த மான்ஸ்டர்ஸோட பாடி எல்லாம் வந்து எடு."
அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா, சிஸ்டம் ஜுன்னுவோட பாஸ்ட் லைஃப் கர்மாவ அனலைஸ் பண்ணி, அவர சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி மேனேஜ்மென்ட்ல இருக்கிற டஞ்சன் கிளீனிங் டீம்ல அசைன் பண்ணியிருக்குது. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்எஸ் கிரேட் ஹண்டர், வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஹண்டர் ஒரு கிளீனர் ஆகிட்டாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் மோஸ்டா வேர்ல்ட் பில்டிங் அண்ட் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனால கொஞ்சம் ஸ்லோவா போன மாரி இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். போக போக நல்லா ஃபன்னா தான் போகும். கேரக்டர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டா இருப்பாங்க. ஸ்டோரியும் நல்லாவே போகும். இந்த வெப்டூன ஆல்ரெடி யாரெல்லாம் என்ன மாரி ரீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ரீட் பண்ணியிருந்தாலும் என் வாய்ஸ்ல ஒருக்கா தமிழ்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை பாய்.